நாட்டை அசோக மன்னர் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அவரோட அரசவையில் கலிங்க போருக்கு பின்னாடி புத்த மதத்தை ஆதரித்தார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் அவரோட அரசவையில் ஒரு புத்த துறவி வருகை தந்தார். அவர் அரசர் பணிவோடு தலைவணங்கி வரவேற்றார். இதை பார்த்த அமைச்சர், அரசே, நீங்கள் எவ்வளோ பெரிய அரசர், நீங்கள் போய் சாதாரண துறவியை வணங்கலாமா அப்படின்னு கேட்டார். அரசர் எதுவுமே பேசலை. அடுத்த நாள் அரசவையில் ஒரு மனித தலை, ஒரு ஆட்டின் தலை, ஒரு புலியின் தலையை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். அதை கொண்டு வந்ததும் அமைச்சர்கிட்ட சொல்லி இதை சந்தையில் போய் விட்டுட்டு வரும்படி கேட்டுக்கொண்டார். அமைச்சரும் சந்தையில் போய் ஆட்டின் தலையை விற்றார். புலியின் தலையை ஒரு பெரிய பண்ணையார் வீட்டில் வாங்கி மாட்டுறதுக்காக வாங்கிட்டார். ஆனால் மனித தலையை இலவசமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யாரும் வாங்க முன் வரலை. அந்த மனித தலையோட அரசவைக்கு வந்த அமைச்சர் அரசரிடம் எல்லாவற்றையும் சொன்னார். அப்போ தான் அரசர் சொன்னார், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் மனிதர்களுக்கு மதிப்பு, இறந்த பின்னாடி நம்ம தலைக்கு கூட எந்த மதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அமைச்சர் அதற்கப்புறமா எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்.